பழனி முருகன் சிலையின் வரலாறு. பழனியின் தொன்மையான மலைகள், செழிப்பான இயற்கை மற்றும் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையின் மையமாக இருந்தது. சித்தர்களின் பூமியாக விளங்கிய பழனி, சென்னடிய சித்தர் மற்றும் மக்களிடம் ஆன்மீக பொருள் கொண்ட இடமாக இருந்தது. தண்டாயுதபாணி மூர்த்தியாக முருகப்பெருமான் ஒரு சிம்பிளான சிற்ப வடிவில் உள்ளார். பழனி மலைக்கே உரிய சிறப்பினை காட்டுகிறது. பக்தர்கள் உருவாகிய 12 பருவம் பாடல்களில் பழனி முருகனின் புகழ் விரிந்தது. தக்கோலத்தில் ஒரு நாவாபாதர் முருகப்பெருமான் சிலையை உருவாக்கினார் என்று வரலாறு சொல்கிறது. சிகிச்சை குணம் உடைய நவபாசானத்தால் சிலை வடிவமைக்கப்பட்டது. இது ஒரு தற்காலிக அதிசயம். மலை உச்சியில் நின்று பக்தர்களுக்கு அருள் வழங்கும் தண்டாயுதபாணி சிலை அருளும் பார்வையை கொண்டுள்ளது. கோடை காலத்தில் பக்தர்கள் குடமுடி எடுத்து மலை ஏறி முருகப்பெருமானை தரிசிக்கின்றனர். சந்தன குளிர்ச்சியால் சிலையின் சக்தியை மேலும் உணர்கிறோம். பழனி முருகன் சிலை சக்தி வாய்ந்த இறைநாயகமாக இருந்து கோடி கோடி பக்தர்களை அருள்கிறார். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.